ஓம் நமச்சிவாய. ராசி முத்திரை ஜோதிட நிலையம். ஓம் நமச்சிவாய. மாண்புமிகு அண்ணன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜாதக யோக அடிப்படையில் ஒளிமயமான எதிர்காலம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஓம் நம சிவாய. ஜாதக யோக அம்சத்தில் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கும் மாண்புமிகு அண்ணன் ஐயா அவர்களுக்கு ராஜயோகமும் ஒளிமயமான எதிர்காலமும் அற்புதமான நல்ல நேரம் தொடங்கியிருப்பதால் இனி அவருக்கு எல்லாமே வெற்றியடையும். ஓம் நமச்சிவாய. சிம்ம ராசி பூர நட்சத்திரம் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கும் மாண்புமிகு அண்ணன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜாதக யோக அடிப்படையில் ஜாதகத்துக்கு கூட்டணி ஆட்சி ஏற்பட அமைய வாய்ப்பு மிக விரைவில் உருவாகும். ஜாதக யோக அடிப்படையில் கூட்டணி ஆட்சி மிக மிக சிறப்பாக செயல்படும் அற்புதமான யோகம் உண்டு. இவருக்கு ஆதரவாக கூட்டணி கட்சிகளின் அமைச்சரவையில் சேரும் அனைத்து கட்சிகளுக்கும் ராஜ யோகமும் மக்கள் இதயங்களில் அற்புதமான இடமும் காலத்தால் அழியாத பேர் புகழும் கிடைக்கும். ஓம் நமச்சிவாய. சிம்ம ராசி பூர நட்சத்திரம் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கும் மாண்புமிகு அண்ணன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜாதக யோக அடிப்படையில் அவருக்கு அற்புதமான ராஜயோகம் தொடங்கியிருப்பதால் இந்தியாவின் உயர் விருதான பாரத ரத்னா சர்வதேச விருதுகளும் ஜாதகத்துக்கு அமையும் மிக விரைவில் கிடைக்கும். மிக விரைவில் இவருக்கு கூட்டணி ஆட்சி மூலம் உலக புகழ் அடையும். ஓம் நம சிவாய. சிவ சிவ சிவாய நமக. ஓம் நம சிவாய. சிம்ம ராசி பூர நட்சத்திரம் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கும் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜாதகத்தை ஏற்கனவே நான் கணித்து கூறிய பெருமைக்குரிய ஜோதிடர் நான். இறைவனால் 2006 அன்று தமிழகத்திலே முதலில் தமிழகத்தின் முதல் மந்திரியாக வருவார் என்று கணித்து கூறிய பெருமையும் எனக்கு உண்டு. இறைவன் அருளால் 2006 உள்ளாட்சித்துறை அமைச்சர், பிறகு தமிழகத்தின் துணை முதல்வர், 10 ஆண்டு இடைவெளி பிறகு மீண்டும் இறைவனால் 2021 தமிழகத்தின் முதல் மந்திரியாக முக்கிய பொறுப்பு. ஓம் நம சிவாய. என் ஜோதிடம் பலித்தது. 10 ஆண்டு இடைவெளி இறைவனின் அருளால் நான் செய்த பூஜையால் மக்கள் மனதில் என்றும் நீங்காத நம்பிக்கை நட்சத்திரமாக யோகசாலியாக என் பூஜை அருளால் இறைவன் அவருக்கு அருள்மழை செய்தார். ஓம் நம சிவாய. மீண்டும் இவர் தமிழகத்தின் முதல் மந்திரியாக வர யோகம் உண்டு. அதுவும் கூட்டணி ஆட்சி மூலம் சிறப்பாக ராஜ யோகமும் இவருக்கு மிக விரைவில் வரும். ஏற்கனவே இவர் ஜாதகத்தை நான் கணித்த போது இவரை பிடிக்காத சில விஷமிகள் என்னை தாக்கி ரத்தம் சொட்ட அடித்த போதும் இந்த ஜோதிடம் பலிக்காது. கட்டம் சரியில்லை வட்டம் சரியில்லை, ஒருபோதும் ஜோதிடம் பலிக்காது. துணை முதல்வர் ஆனால் போதுமான செங்கு தமிழகத்தின் இவர் முதலமைச்சர் எப்போது வருவார் என்று என்னை கேவலப்படுத்தி அவமானப்படுத்திய போதும் இவரை பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் நான் என் பூஜை மூலம் இறைவன் சிவனின் பஞ்சாட்சர மந்திரம் மூலம் தமிழகத்தின் முதல் மந்திரி என்று சொன்னதை செய்து காட்டிய பெருமை எனக்கு உண்டு. சிவனின் அருளால் சிவனின் அனுகட்சத்தால் நான் தமிழகத்திலே முதலில் தமிழகத்தின் முதல் மந்திரியாக வருவார். சிம்ம ராசி பூர நட்சத்திரம் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கும் அண்ணன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜாதகத்துக்கு முதல்வராகும் யோகம் ஒன்று என்று கணித்து கூறிய பெருமை இறைவன் அருளால் எனக்கு கிடைத்தது. ஓம் நம சிவாய. நினைத்த காரியங்கள் இறைவன் அருளால் கிடைத்தது. வெற்றி அடைந்தேன். ஓம் நம சிவாய. மீண்டும் இவருக்கு தமிழக முதல் மந்திரியாக ஆகும் யோகமும் பாக்கியமும் மிக விரைவில் வரும். அதுவும் கூட்டணி ஆட்சி மூலம் மிக சிறப்பாக செயல்படுவார். ஏழின் சிறுபெண் இறைவனை காண்கிறேன் சொன்னதை ஆட்சி மூலம் செய்து காமிப்பார். குறிப்பாக இவர் துணை முதல்வர் ஆன பிறகு தமிழகத்தின் அப்போதைய 2006 முதலமைச்சராக இருந்த ஐயா அரசியல் சீரன் கலைஞர் அவர்கள் என்னை நேரில் அழைத்து, தளபதி ஜாதகப்படி நீ சொன்னியே, கணித்து கூறியிருக்கிறாயே, இந்த ஜாதகப்படி இவர் தமிழகத்தின் முதல் மந்திரியாக வருவார் என்ற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. காரணம், நீ சொன்னபடி தமிழகத்தின் முதல் மந்திரியாக துணை முதல் மந்திரியாக இவர் ஜாதகத்துக்கு வந்திருக்கிறார் என்று என்னுடைய வாழ்த்துக்கள். உனக்கு சூரிய பகவான் மந்திரம் தெரியுமா என்று கேட்டாய். தெரியாது ஐயா என்ற தூய தமிழில் இருக்கும் அந்த செய்யுளை படிக்க சொன்னார். படிக்க தெரியவில்லை. அதை சொல்லிக் கொடுத்த பெருமையும் ஐயா அரசியல் சூரியன் கலைஞருக்கு பொருந்தும். அவர் எனக்கு தமிழ் செய்யுளை சொல்லிக் கொடுத்த பெருமையும் பாக்கியம் எனக்கு உண்டு. ஓம் சிவாய நமக.